அதிமுக பலமில்லாமல் இருக்கிறது அப்படின்னு தோணுனாலும் டிடிவி தினகரன்லாம் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கும்போது உள்ளே இருந்தவர். ஸோ டிடிவி தினகரனை பற்றி இபிஎஸ் என்ன சொல்லும்போது அந்த அமமுக என்டிஏ கூட்டணியில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அமமுக மேலே ஒரு கவனத்தை அதிமுக செலுத்துது, அது போதுமான பலத்தை தரும் அப்படின்னு நம்புறாங்கன்னு சொல்கிறாங்க சார். போதுமான பலத்தை யாருக்கு கொடுக்கும்? அதிமுக வின் பண்ணுறதுக்கு. அதில் நம்ம அதை ரீட் பண்ணுறதை விட அதில் இப்போ நம்ம ரீட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் 2024 ஒரு அணியில் இருந்து போட்டியிட்டார்கள். 26 அவர்கள் ஒரு அணியில் இருக்கப் போவதில்லை என்பதுதான் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அமமுக இதுக்கு பலமாக பண்ணுறதுலாம் தனி. இதுதான் அரசியல், இதுதான் எடப்பாடியோட பிளானு, இதுதான் டிடிவியோட பிளானு. டிடிவி தினகரன் பன்னீர்செல்வத்தை வச்சு தான் எடப்பாடியை மிரட்டிகிட்டு இருந்தார். பழனிசாமின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா நாங்கள்லாம் ஒரே சமூகம், அங்கே ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி டிடிவி தினகரன் தன்னுடைய எதிர்காலத்தை சிந்திக்க வேண்டும். பாஜக பழனிசாமியை தேர்ந்தெடுத்து விட்டது. பன்னீர் வேண்டாம் என்ற முடிவுக்கு பாஜக வந்து விட்டது. இப்போ நான் எனக்கு பன்னீர் தான் இருந்தாலும் நாங்கள்லாம் ஒரே இனம் என்று அவரோடு போனால் தெருவுக்கு போக வேண்டும். அப்போது பவர் எந்த பக்கம் இருக்குது? பழனிசாமி பக்கம். இப்போ பழனிசாமி கூட சண்டை போட்டோன்னா பழனிசாமி இந்த ஆளுக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா இவர் என்ன பண்ணுவார்? அப்போ மீண்டும் அதிகாரத்தை பெறுவதற்கு பழனிசாமியை அனுசரித்து போக வேண்டும் ஃபஸ்ட்டு. அதுக்கு பழனிசாமி சரின்னு சொல்லிட்டாரா? சரி என்று சொல்லிவிட்டார். என்டிஏ கூட்டணியில் அமமுக இருக்குதுன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். சீட்டு அவருக்கு நீங்கள் கொடுத்துங்க, சீட்டு உங்களுக்கு நான் கொடுத்துறேன் இவ்வளோன்ட்டு நீங்கள் அவருக்கு ஒதுக்கிங்க. இன்னொன்று, அமமுக சீட்டு கொடுக்குறதுல ஒன்றும் சிக்கல் இல்லையா, அவர் ஒரு கட்சி. பட் பன்னீர்செல்வத்துக்கு கட்சியே இல்லையே. இப்போது பழனிசாமியோடு கரம் கோர்த்ததன் மூலம் டிடிவி தினகரன் ஃபஸ்ட்டு எனக்கும் பன்னீருக்கும் சம்மந்தம் இல்லைன்றது சொல்லிட்டாரா? ஒன்றாக இருந்த பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் உடைத்ததன் மூலமாக கட்சியையே அழிக்க பார்த்த பன்னீர்செல்வத்தை தனித்து விட்டாரா? பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் தான் தேர்தல் ஆணையத்தில் மனு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதிமுகவை கைப்பற்றணும், அதிமுகவை ஒன்றிணைக்கணுன்ற நோக்கம்லாம் டிடிவி சொல்லிகிட்டு இருந்தாலும் அவர் எந்த இடத்துலையும் தேர்தல் ஆணையத்திலலாம் மனு போடல ரெட்டலையை முடக்கணும்னு. பன்னீர் தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அதிமுக தொண்டன் பன்னீர் மேலே தான் கோபமாக இருப்பான். இப்போ டிடிவி ஒரு பக்கம் இணைச்சிட்டாரா? ஒரு சமூகம் வந்துருச்சா? அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக அந்த சமூகம் சசிகலாவை பார்க்குமா, தினகரனை பார்க்குமா, பன்னீர்செல்வத்தை பார்க்குமா என்றால் சசிகலா மற்றும் தினகரனை தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. திருமதி சசிகலா அவர்கள் இப்போது தேர்தலில் போட்டியிட முடியாது. தினகரன் அவர்கள் இவர்களோடு இணைந்தால் அதிமுகவுக்காக சசிகலா அவர்கள் தமிழகம் முழுக்க, குறிப்பாக தென் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்வதில் ஏதாவது தடை இருக்கிறதா? பன்னீர்செல்வத்துக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சசிகலாவை விரும்ப மாட்டாங்க. ஓகே, அவர் இப்போ கட்டி விட்டாச்சா? இதுதான் பாலிடிக்ஸ். இப்போ இது உங்களுக்கு அதிமுகவுக்கு திரு தினகரன் அவர்கள் சேர்ந்தது பலமான்னு கேட்டிங்கன்னா பலம். உடஞ்சு அமமுக வாங்கின ஓட்டுனால தானே சவுத்தில் பல சீட்டை லூஸ் பண்ணாங்க. ஒரு 20-25 சீட்டுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அது போச்சா? வந்துருச்சு அமமுக, அவ்வளோதான். ஏற்கனவே பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கும்போது பிஜேபி கிட்ட இருந்து அதிமுக தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கினாங்க. அது செல்வி ஜெயலலிதா தான் பண்ணாங்க. அது ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு கடம்பூர் ராஜு சொன்னதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் அது வரலாற்று புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ சொல்லுப்பா, சரியாது ஓபிஎஸ் பேசுனது? யார் பேசுனது சரி? அரசியல் என்ன தோணுதோ சொல்லு. அரசியல் இது எல்லாமே சகஜம் சார், சகஜம்தான். யார் பேசுனது சரி, யார் பேசுனது தவறு? கடம்பூர் ராஜு அவர்கள் சொன்னது சரின்னு நான் நினைக்கிறேன் சார். எப்படி சரி? இன்றைக்கி அவங்க கூட தான் சார் கூட்டணி வச்சுருக்காங்க. அதுக்காக உங்களோட லீடரை அதிமுக தொண்டர்கள் தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரு தலைவி எடுத்த முடிவை தவறு என்று பொதுவெளியில் பேசுவீங்களா? அப்போ ஜெயலலிதாவோட பெரிய லைட்டிங்களா நீங்கள்? எப்படி போட்டார் பற்றிய கோல்? அது வரலாற்று பிழை அல்ல, வரலாற்று புரட்சி. இந்த இடத்துல பன்னீர்செல்வம் சரி, அது வரலாற்று புரட்சி. இப்படி ஒரு மத்திய அரசை எனக்கு தெரிஞ்சு எந்த மாநில கட்சியும் ஆட்டி படைத்தது கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டே இப்போ தேவையில்லாதது. அதுக்கு வர்றேன். அது சும்மா அந்த வரலாறை நினைவு கூறுறதுக்காக சொல்கிறேன். மத்திய அமைச்சர்கள் எல்லாம் போயஸ் கார்டன், போயஸ் தோட்டத்தில் வாசலில் தவம் இருப்பார்கள். ஜெயலலிதா பண்ணது சரியில்லைன்றதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஜெயலலிதா வச்ச கோரிக்கை என்ன? திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஏங்க அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. பண்ணி ஆதரவு வாபஸ் வாங்குவேன். பண்ணியான்ற சும்மா சசிகலா மேலே கேஸெல்லாம் வாபஸ் வாங்குவேன். இல்லைம்மா அதெல்லாம் கஷ்டம், இப்போ தேவையில்ல போ. ஜஸ்வந்த் சிங் வருவார். இவர் வாஜ்பாய் கிட்ட பின்னாளில் பேட்டி கொடுக்குறாரு. உங்கள் அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான தருணம், கடினமான தருணம் என்று எது அப்படின்னோடனே, ஜெயலலிதா ஆதரவில் நான் ஆட்சி நடத்திய அந்த 13 மாதங்கள் தான் என் அரசியல் வாழ்வில் கடினமான தருணங்கள்னு அவ்வளோ பெரிய சீனியர் லீடர் வாஜ்பாய் சொன்னார் தெரியுமா? ஏஎன்ஐ
பிடிஐ நேஷ்னல் சேனல்ஸ் அப்போ தான் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. நேஷ்னல் சேனல்ஸ்லாம் பர்மனெண்ட்டாக யூனிட் இருக்குங்க போஸ்ட் கார்டன் வாசலில். இல்லைன்னா நீ நேஷ்னல் நியூஸ் எடுத்துப்பார், வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஸ்பேஸ் கொடுப்பாங்க நமக்கு. நேஷ்னல் நியூஸில் வாரத்துக்கு ஒரு முறை தான் ஏதாவது, அதுவும் பெருசாக எவனாவது சாகணும். பர்மனெண்ட்டாக யூனிட் இருக்கும் போஸ்ட் கார்டன் வாசலில். என்ன சொல்லுவாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. எப்போ வேணாலும் அப்போ சொல்லுவாங்க. அந்த வார்த்தையே அப்போது தான் பொதுவெளியில் பிரபலமானது. செலக்டிவ் அம்னீஷியா. எல்கே அத்வானிக்கு செலக்டிவ் அம்னீஷியா. ஏன் செலக்டிவ் அம்னீஷியா? ஆதரவு கொடுத்தாலும் திமுக ஆட்சியை கலைகிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருந்தாங்க. செலக்டிவ் அம்னீஷியா. எத்தனை ஓட்டில் கவுத்தாங்க சொல்லு? ஒரே ஓட்டு. ஒரு ஓட்டு. அது வரலாற்று புரட்சி. சரி தவறுக்குள்ளலாம் போகக்கூடாது. ஸ்டேட்டு பார்ட்டி, அதுவும் எப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஜெயலலிதாவோட கதை முடிஞ்சிருச்சுன்னு இந்தியாவே நினச்சி கொண்டிருந்த சமயத்தில் முடிஞ்சிச்சு. நான் நினச்சேன், நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை பார்க்குறேன், நம்ம ஜெயிலுக்கு போகிறது எல்லாரும் பார்க்குறான், அவள் தான் முடிஞ்சு. ஓவர். 98 தேர்தலில் 18 எம்பிக்கள். நான் கேட்குறது தான் மினிஸ்ட்ரி அப்படின்றது இந்த அம்மா, தெரியுமா? சுப்பிரமணிய சாமியை நிதியமைச்சராக்கு அப்படின்னாங்க. ஆர்எஸ்எஸ் அந்த ஆளுக்கு மட்டும் இது கொடுக்கக்கூடாதுன்னாங்க. இவ்வளவோ விஷயங்கள். அது வரலாற்று புரட்சி. மாலதி சொன்னது போல் இப்போ அதை பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? உங்கள் கூட்டணி கட்சி பிஜேபியை புகழ்ந்து பேசணுன்னா ஒரு 2 வாட்டி பாரத மாதாக்கு ஜெய கத்திட்டு போங்க. அதுக்கு எதுக்கு உங்கள் தலைவரை விட்டு கொடுக்குறீங்க? இது மாதிரி சில அதிமுக தலைவர்கள் அவசியம் இல்லாமல் பேசுவதால் தான் ஜெயலலிதா அத்தனை பேருக்கும் நிரந்தரமான வாய்ப்பூட்டு போட்டு வைத்திருந்தார். இன்னொருத்தர் இருக்கார் விருதுநகரில், மோடி எங்கள் டேடி. இவ்வளோ ஓவராலாம் உங்களுக்கு கூவ சொல்லிய குத்த காசுக்கு கூவுங்க. இப்போ பேசுகிறதுக்கான தேவை என்ன இருக்குது? அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. இல்லை, நான் சொல்வது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. சரி, என்னங்கன்னு கேட்டால், அதிமுக ஆதரவை வாபஸ் வாங்கியதால் திமுக ஆதரவு அளித்து விட்டது, அதனால அது வரலாற்று பிழைன்னா, நீங்கள் வாபஸ் வாங்கினீங்கன்னா ஆதரவு கொடுக்க தான் செய்யும் திமுக. ஃபஸ்ட்டு இப்போ எதுக்கு பேசுகிறது? அதெல்லாம் அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளோ நாள் கழித்து அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்துச்சு இப்போ உங்களுக்கு? இதுக்காக தானே காத்திருக்காங்க. அடமானம் வச்சிட்டீங்க கட்சியை அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ந்து திமுக வச்சுன்னு இருக்குது. கிட்டத்தட்ட அடமானம் வச்சவங்க பேசுகிற மாதிரி தானே இருக்குது கடம்பூர் ராஜு பேச்சு. எத்தனையோ முறை வந்து பழனிசாமி கூப்பிட்டு வான் பண்ணுறாருண்ணே, பேசாமல் இருந்தேன், கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். நான் சில மூத்த அதிமுக தலைவர்களில் பேட்டி கேட்டிருக்கும் போது நான் வந்து தர்றேன்னு சொன்னவங்களாம், இல்லை சார் வேணாம், இப்போதைக்கு வேணாம், நாங்கள் என்ன சார் ஆச்சுன்னு கேட்டால், அண்ணன் யாரையும் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்ற. பேட்டி தானே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், மேடையில் போய் பேசுகிறேன்ட்டு ஒரு நிகழ்ச்சியில் போய் பேசிட்டார் கடம்பூர் ராஜு. தேவையில்லாத வேலை சார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்துட்டு தாவேக்கால ஒரு இடம் கிடைக்கிறதா, அவைத்தலைவர் பொறுப்பு தரோம் வாங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துக்கிறதா செய்தி வந்திருக்கு சார். பன்னீர்செல்வம் எனக்கு அவைத்தலைவர் பதவி கிடைத்தால் மகிழ்வேன் என்பதை விஜய்க்கு செய்தியாக சொல்வதற்காக தினமலரில் காசு கொடுத்து அப்படி நியூஸ் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் அவர் ஃபஸ்ட்டு யாரும் வாழைப்படம் வைத்து அழைக்கவில்லை. பன்னீர்செல்வம் ஆல் செட் அண்ட் டன் ஒரு பொது தலைவராக அறியப்படுபவர் அல்ல. அவர் ஒரு சாதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவராக இருக்கிறார், இல்லையா? விஜய் அப்படி ஒரு சாதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவராக சொல்ல முடியுமா? கிறிஸ்டின், முஸ்லீம், இந்த ஜாதியிலேருந்து அந்த ஜாதி வரைக்கும் அத்தனை பேரும் விஜய் ஃபேன்ஸ், கரெக்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சாதிய அடையாளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட்டி வந்து பக்கத்தில் வச்சு ஒரு அவைத்தலைவர் பதவி என்று அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால், அந்த சாதியை விரும்பாத சமூகங்கள் இருக்கிறதா இல்லையா? நேர் எதிர் துருவத்தில், அந்த சாதிக்கு நேர் எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய சாதி தென் தமிழகத்தில் இருக்கிறதா இல்லையா? அவர்களின் வாக்குகளை விஜய் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இருக்குது சார். இன்றைக்கி விஜய்க்கு காஸ்ட் கலர் கிடையாது, புரியுதா? ரிலீஜியஸ் கலர் கூட கிடையாது. இவங்களும் பிஜேபி டக்கரைச்சு பார்த்தாங்க, ஜோசப் விஜய் அப்படின்ட்டு. ஜனங்க ஆமாம் ஜோசப் விஜய் என்ன அப்போ அப்படின்ட்டாங்க. இப்போ நீங்கள் இவரை எடுத்தீங்கன்னா அவசியம் இல்லாத ஒரு சாதி சாயம் விஜய் மீது விழுகிறதா? அதுவும் கூப்பிட்டு அவைத்தலைவர் வேற. அவசியம் இல்லாமல் விழுகிறதா? அப்படி இருக்கும்போது கூப்பிட்டு உங்களுக்கு அவைத்தலைவர் வேறு கொடுக்குறாங்களா? இவரோட ஆசை இதெல்லாம். தம்பி பேப்பர் படிச்சுட்டு நம்மளை கூப்பிடும் அப்படின்னா ஒரு நினப்பு. இவர்கள் எடுத்த முயற்சிக்கு அந்த பக்கத்திலிருந்து கதவு திறக்கவே இல்லை. அதனால் இவங்களா அப்படி நியூஸை போட்டுருக்கேன். அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். பட் ஏன் சார் பிஜேபி கழட்டி விட்டுருச்சு? சுத்தமாக அவர்கிட்ட ஓட்டு இல்லைன்னு நம்புறாங்க. இன்னைக்கு பிஜேபிக்கு பழனிசாமி முக்கியமா, பன்னீர்செல்வம் முக்கியமா? இல்லை, என்டிஏ கூட்டணியில் வச்சுட்டு போயிடலாம்ல. என்டிஏ கூட்டணிலேயே அந்த வைக்கக்கூடாதுன்றார், கண்ணிலே போடக்கூடாதுன்றார். அப்போ என்ன பண்ணுவீங்க? டிடிவி தினகரன் அழகாக சொன்னார்ல, அதிமுக என்டிஏல இருக்குது, என்டிஏல பல கட்சிகள் இருக்குது, அதில் அமமுக இருக்குது. அவ்வளோதான். உனக்கு இவ்வளோ சீட்டு தந்தேன்னா அதில் நீ எத்தனை வேணாலும் கொடுத்துக்கோ, என்கிட்ட வராத.
பாட்டாளி மக்கள் கட்சி கூட தேமுதிக கூடலாம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம், அமமுக கூட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திங்க, அவ்வளோதான்.